வெல்கம் டு அவர் சேனல் யாது பரிவம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் அல்பெட்ராஸ் பறவைகள். அல்பெட்ராஸ் பறவைகள்னா என்ன, அதுக்கும் நமக்கும் உள்ள ஒத்துமைகள் என்னென்னு இந்த வீடியோல நாம பார்க்கலாம் வாங்க. அல்பெட்ரோஸ்ன்றது ஒரு பெரிய கடல் பறவைங்க. இது ஸ்பெசிஃபிக் அண்டார்டிகா அட்லாண்டிக்காவில் இருக்க தெற்கு பகுதியில் தான் பார்க்க முடியும். இது டியோமீடியா அப்படின்ற ஒரு அறிவியல் குடும்பத்தை சேர்ந்ததுங்க. உலகத்திலேயே ரொம்ப பெரிய அளவு பறவையில் இதுவும் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தோன்னா, இந்த பறவை வாழ்க்கையில் ஒரே ஒரு இணையை மட்டும்தான் கொண்டிருக்கோங்க. அல்பெட்ராஸ் பறவை ஒவ்வொரு இன சேர்க்கை காலத்துலேயும் ஒரே ஒரு முட்டையை மட்டும்தான் இடுங்க. இதனால் இதில் 22 வகை அல்பெட்ராஸ் பறவைகள் இருந்தால் கூட 21 இனங்கள் அழியும் நிலையில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பறவைகளுடைய ரெக்கைகள் பார்த்தோன்னா 3.7 மீட்டர் வரை விரியக்கூடியதாக இருக்குங்க. அவ்வளோ பெருசாக இருக்கும். இந்த பறவை ஒரு முறை பறக்க தொடங்கிடுச்சுன்னா நிலத்தில் காலே வைக்காதாங்க. சராசரியாக ஒரு ஆண்டுலேருந்து அதிகபட்சமாக 5 ஆண்டுக்கு மேலவும் இது பறந்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்க. உணவுக்காக கூட கீழே இறங்காதுங்க. இது கடல்லையே உணவை கண்டுபிடிச்சு சாப்பிட்ருங்க. மீன்கள் போன்ற உணவுகளை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி சாப்பிடக்கூடியது. அது மட்டும் இல்லை, இது பறக்கும் போதே தூங்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் அது இன்னும் உறுதி செய்யப்படலைங்க. இந்த அல்பெட்ரோஸ் பறவை நீருக்கடியில் இருக்கும் இரையை கூட ஈஸியாக வாசனையிலேயே கண்டுபிடிச்சிருங்க. அது 19 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் சரி, அது ஈஸியாக கண்டுபிடிச்சிரும் தன்னுடைய இரையை. அடுத்தது, இதோடைய எடை பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோ இருக்குன்னே சொல்லலாங்க. ஸோ அவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு இது எப்படி பறக்குது அப்படின்றது தாங்க நம்ம எல்லாருக்கும் ஆச்சரியம். இன்னொரு விஷயம் பார்த்தோன்னா, பறக்கிறதுல என்ன தான் கில்லாடியாக இருந்தாலும் அல்பெட்ரோஸ் பறவைகள் அடிக்கடி தரையே இறங்கிறது இல்லைங்க. ஏன்னா அதுக்கு தரையிறங்க தெரியாது. காற்றில் மிதந்து வந்து புத்துன்னு தரையில் விழுந்துருங்க. இதுக்கு கால்கள் பார்த்தோன்னா வாத்தோட கால் மாதிரி வீக்காக தாங்க இருக்கும். ஸோ இதனால் தரை இறங்கிறது சிரமமாக தான் இருக்கும். ஸோ அது எப்படி பறக்குது, அப்போ இதுக்கு நிறைய சக்தி தேவைப்படுமே அவ்வளோ வெயிட் வச்சுட்டு அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு மலைப்பகுதி மேலே இருந்து பொத்துன்னு கீழே விழுற மாதிரி சாஞ்சு விழுங்க. அப்படியே பறக்க ஆரம்பிச்சிரும். ஒரு 2-3 முறை தன்னுடைய இறகை அசைச்சா போதுங்க, அப்படியே காற்றுல மிதந்துட்டு பறந்துக்கிட்டே இருக்குங்க. பறவையை தேடி தேடி போய் பார்க்குற பழக்கம் இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கக்கூடிய அரிய வகையானது தான் இந்த அல்பெட்ரோஸ் பறவை. இதை பார்க்கறதுக்காக நியூசிலாந்தில் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு 40,000க்கும் மேலே மக்கள் குவிஞ்சு வராங்கன்னா பார்த்துங்களேன். ஆண்டு கணக்காக நிலத்தில் காலை வைக்காமல் இருக்கும் இந்த பறவை இனப்பெருக்கும் காலம் முழுவதும் தரையிலேயே தாங்க கழிக்கும். இந்த அல்பெட்ரோஸ் பறவை இணையை கவர்றதுக்காக ஆடும் நடனம் இருக்கே, அது ரொம்பவே பிரபலம்னு சொல்கிறாங்க. இந்த பறவையுடைய உயரம் பார்த்தோன்னா 3லேருந்து 4 அடி வரையும் இருக்கும். இதோடைய வெயிட்டு 7.5லேருந்து 10 கிலோ வரையும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தத்தில் இவ்வளோ வெயிட்டை வச்சுட்டு இந்த பறவை பறக்கிறது ரொம்பவே கடினம், ரொம்ப அதிகமான சக்தி தேவைப்படும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லைங்க. இது பறக்க ஸ்டார்ட் பண்ணுறது மட்டும்தான் கஷ்டம். அதுக்கப்புறம் இது ரெக்கையை ஒரு 2-3 தடவை அசைச்சிட்டு அது பாட்டு பறந்துக்கிட்டே இருக்கும். இந்த அல்பெட்ராஸ் பறவையிலேருந்து நாம் என்ன கற்றுக்கலான்னு பார்த்தோன்னா, நம்ம இலக்கை அடையிற வரையும் இந்த அல்பெட்ராஸ் பறவை மாதிரி பறந்துக்கிட்டே இருக்கணுங்க. அது அதோடைய வெயிட் பார்க்கல, தன்னால் பறக்க முடியாதுன்றதையும் பார்க்கல. ஸோ எவ்வளவு சோதனைகளும் தடைகளும் நம்ம வாழ்க்கையில் வந்தாலும் அதை தாண்டி நம்ம இலக்கை அடையிற வரையும் நாம் பறந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் இந்த பறவை மூலயமா நாம் தெரிஞ்சுக்கிறோம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அல்பெட்ரா பறவைகளை பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.